இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி உருவாகிற மகாலட்சுமி ராஜயோகத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராசிகளுக்கு ராஜகுபேர வாழ்க்கை நண்பர்களே, அதை பற்றி பார்த்துருவோம். சுக்கிரன் மற்றும் புதனால் உருவாகும் மகாலட்சுமி ராஜயோகத்தின் பலன் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் புகழையும் செல்வத்தையும் அள்ளித்தர்ற சுக்கிரன் தனுசு ராசிக்கு, அதாவது ஜனவரி 15ஆம் தேதியே போயிட்டாரு. மேலும் செவ்வாயும் புதன் கிரகம், இந்த 2 கிரகங்களும் ஏற்கனவே தனுசு ராசியில் பயிற்சி அடைஞ்சு பயணிச்சுட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நிலைமையில் தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த கிரகங்கள் சேர்க்கை இப்போ உருவாகுது. இதனால் திரிகிரக யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், மகாலட்சுமி யோகம், இந்த மாதிரி சுப யோகங்கள் உருவாகிட்டு வருது. இந்த யோகங்களின் பலன் அனைத்து ராசிகளிலும் தெரியுது. ஆனால் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் பெற்று வாழ்க்கையில் பிரகாசிக்க இருக்கக்கூடிய 3 ராசிகள் இருக்குது. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் வருது. இந்த அதிர்ஷ்ட ராசிகள் என்னன்னு இப்போ பார்த்துருவோம். இந்த அதிர்ஷ்ட ராசிகளில் சாதகமாக சுக்கிரன் உங்கள் ராசியில் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. மகாலட்சுமி யோகம் உருவாகுது மேஷ ராசியில். அதனால் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் இந்த நேரத்தில் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவையும் முழுமையாக பெறுவீங்க. அதே நேரத்தில் வேலை வியாபாரம் தொடர்பான காரணங்களுக்காக நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய காலகட்டம். இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான பலன்களை பார்ப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மத அல்லது சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கக்கூடும். மேலும் உங்கள் ராசியிலிருந்து 2வது மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதிர்பாராத பணவரவை பெறலாம். மேலும் திருமணமானவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். சுக்கிர கிரகம் உங்கள் ராசியில் பண வீட்டில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத பணத்தை அவ்வப்போது பெற போகிறீங்க. மேலும் நீங்கள் புதிய வேலையை தேடினீங்கன்னா போக்குவரத்து காலத்தில் பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. மேலும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வேறு வழிகளையும் காணலாம். உங்கள் மனைவியின் ஆதரவை பெறுவீங்க. நீங்கள் புதிய உறவுகளை உருவாக்குவீங்க. அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பலனளிக்கும். அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி ராஜயோகம் சாதகமாக இருக்கும். சுக்கிரன் கிரகம் உங்கள் ராசிக்குள்ளே நுழையுது. அதனால் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் புதிய அடையாளம் பெறுவீங்க. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த பயிற்சி காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் நிதிநிலை முன்பை விட வலுவாக இருக்கும். மேலும் வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகளை பெறலாம். யோகம் வரும். மேலும் சமூக நடவடிக்கைகளில் அதிக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கூட்டு சேர்ந்து செய்யும் வேலையில் மகத்தான வெற்றியை அடைவீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். இதுவரை இந்த பதிவில் மகாலட்சுமி யோகம் 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை பயக்கும், ராஜயோகத்தை உருவாக்கும், குபேர வாழ்க்கையை கொடுக்கும், மேஷராசி அன்பர்கள், விருச்சிகராசி அன்பர்கள் மற்றும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குபேர வாழ்க்கையை அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.